சரி ஓகே. இன்னைக்கு நான் பார்க்க போறது ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டியோட சீசன் 1 ஓட எபிசோட் 8 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்தீங்கன்னா மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு சர்ச்சில் இருக்கா, ஐ மீன் டெவில் சர்ச்னு சொல்லலாம். ஸோ அவனே பார்த்தீங்கன்னா டக்ஸிடோலாம் வேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் பாரு. என்னடா இது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழுதுட்டு இருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா நீ வந்து ஃபர்ஸ்டா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ரியாஸ்னே பாத்தீங்கன்னா பிரைடல் லுக்ல இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அப்ப நான் தான் குரூமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா ரியாஸோட பிரைடல் நம்ம ஹீரோவா நிக்கிறான். ஒண்ணுமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா நடக்குது இங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி உள்ளவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது. என்னடான்னு பார்த்தா ஒரு டிராகன் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. டிராகன்லாம் எங்கடா கல்யாணத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. ஏதாச்சும் சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா என்னையவா தெரியல, நான் தான் உன் கை கிட்ட எப்பயுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அந்த டிராகன் வேற யாரும் இல்ல, சீக்ரெட் கியர் பூஸ்ட் இருக்குல்ல, சோ ரெட் டிராகன் எம்பரர் தான். சொல்ல போனா அந்த டிராகன் வந்து ஒன் ஆஃப் தி டிராகன் எம்பரர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழிச்சு பாக்குறான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோய்க்கு இது வந்து சொல்லாமே கனவு தான். கனவாடா இது, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அது மட்டும் இல்லாம நான் வந்து ரியாஸ் கூடயா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நல்ல கனவு தான், பட் இருந்தாலும் எதுக்கு இந்த கனவு திடீர்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஸ்கூல்லுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்மே ஃபைட் வந்து பிக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் நீயும் எங்க கூட தான் இருந்த, உனக்கு மட்டும் இப்ப நல்ல நல்ல பொண்ணுங்களா பேசிட்டு இருக்காங்க, பட் இங்க கூட ஒரு பொண்ணு கூட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் மொகராசி வேணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இளவெல்லாம் எங்களுக்கும் தெரியும், ஒழுங்கா இன்ட்ரோ கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பெரிய பிரச்சனையே, இன்ட்ரோ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து சொல்லிட்டு இருக்கா. உண்மையாவா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேற ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது வேற ஏதோ மாட்டி விட போறான்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்மே ஏதோ கிறுக்குத்தனமா பண்ண ட்ரை பண்றானுங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நீங்க ரியல் வேர்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா செருப்படி தான் விழுகும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி கூட பாத்துறாதீங்க. அவங்களே பாத்தீங்கன்னா லாக்கர் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கானுங்க. பார்த்தா நம்ம கோணக்கமே கண்டுபிடிச்சிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா 3 பேரையும் போட்டு பொலந்து கிட்டிட்டா. அண்ட் ஃபைனலி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம ஆசியா இருக்கல, ஆசியா தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கோணக்கமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவனெல்லாம் ஹீல் பண்ணாதான் அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்கு நம்ம அக்கிரோமேனு நீலாம் எப்படா பையனா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டா, இதெல்லாம் பண்ணாதான் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணாதான் பையன் இல்ல, ரியல் வேர்ல்டு வேற, அனிமே வேர்ல்டு வேற. சோ எல்லாருமே பார்த்து நடந்துக்கேன்னு நம்புறேன். இப்போ பாத்தீங்கன்னா அங்க ஒரு லவ் ட்ரையாங்கிளே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் மேனு இதுக்கே இப்ப வந்து அவசரப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஆசியாவுமே பாத்தீங்கன்னா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லவ் ட்ரையாங்கிளே போய்கிட்டு இருக்கு. சோ கிட்டத்தட்ட எல்லாமே ஹாப்பியான மொமெண்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கிளம்பி போனப்பறம் பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறான்னு சொல்லலாம். அந்த இடத்துல அக்கிரோமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஏமா என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி இருந்துட்டு இருக்க? பார்த்தா அதுக்கு நம்ம இசையை பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, அவன் நார்மலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் அதை பத்தி மீன் பண்ணல. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இசை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சர்வன்ட்ட கூட கான்டாக்ட் எடுக்கவே இல்லை. ஆனாலுமே பாத்தீங்கன்னா வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கூட ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க கூட யாருமே கான்டாக்டே போடவே இல்லை. ஒரு டெவிலா அவன் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியரா இருக்கான். பட் ஒரு ஹியூமனா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரியாஸ்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு உன்னை பத்தி தெரியும் ரியாஸ், நீ எதுக்கு அவன் கூட இப்படி இருக்குன்னு தெரியும், ஏதாச்சும் சொல்லுங்கன்னா சீக்கிரமா சொல்லிடு, அதுதான் உனக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கேனோவே பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரெண்டா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் மேல எனக்குமே சொல்லணும்னு ஆசை தான், பட் ஃபேமிலி சூழ்நிலை எல்லாமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு கவலைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் இருந்தாலும் என்னோட லைஃப்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ் மேல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கேனோமே அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. அஃப்கோர்ஸ் நம்ம அக்கேனோக்குமே தெரியும் ஏன்னா எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் மேல நெக்லெக்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு தெரிய வரல, போக தெரிய வரும். அண்ட் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கிரோமே அந்த சைடு கிளம்பி போன வரும் பாத்தீங்கன்னா அந்த சைடு வேற யாரோ வந்து சம்மனிங் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம ரியாஸே வந்து ரொம்பவே கான்சியஸ் ஆகிட்டா. இப்போ பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோமே என்ன யோசிச்சு பாத்துருங்க, சரி ஓகே இன்னைக்கு நம்ம போறோம் கலக்குறோம், அது மட்டும் இல்லாம இனிமேல் நானும் என்னோட ஹரமை வந்து ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறான் பாருங்க. பார்த்தா உள்ள ஆசையா இருக்கிறதே மறந்துட்டான். சோ அந்த பொண்ணுமே குளிச்சிட்டு இருக்கு. ஆக்சிடென்ட்லி பாத்தீங்கன்னா 2 பேரும் மாத்தி பாத்துக்கிட்டாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா இனிமேல் நான் வந்து புத்தரா போக போறேன், இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க. அந்த நேரத்துல இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலும் அவன் மைண்ட்ல இருந்து அந்த சீன் வந்து போகவே மாட்டேங்குது. நான் இனிமேல் நல்ல பையனா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு நல்ல பையனா இருக்கிற வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது கூட மென்ஷன் பண்ணலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சம்மனிங் நடக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ரியாஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஆமா ரியாஸ் நீ எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல நம்ம வந்து இனிமேல் லவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்றா பாருங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லவ் பண்ண போறோமா, என்னமா சொல்லிட்டு
இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்கின்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அதை கேட்டுட்டு அந்த சைடு இன்னொரு சம்பளம் நடக்குது. யாரான்னு பார்த்தா ஒரு மெய்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களுமே டெவில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ் இவங்களுமே டெவில் தான், என்னோட ஃபேமிலியில உள்ள மெய்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணனோட சர்வெண்ட் கூட மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ்க்கு ஒரு அண்ணன் இருப்பான், அவங்களோட சர்வெண்ட் தான் இந்த மெய்டு மேனு. அவங்களுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவசரப்படாதீங்க, அது மட்டும் இல்லாம எதுனாலும் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மெய்டை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கான். உண்மையிலே எல்லா டெவிலும் இந்த மாதிரி அழகா தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் சொன்னது கண்டுக்காது, அது மட்டும் இல்லாம நானுமே இந்த இடத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரியாஸ்மே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னையுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ்மே வந்து ஃபைனலா சொல்லிட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்குடா வந்தீங்க, எதுக்குடா கிளம்புறீங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில இதையுமே யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கா பாருங்க. அண்ணன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மேலே டே என்னடா பண்ணி வச்ச, நேத்து வந்து இன்ட்ரோ தான்டா கொடுக்க சொன்னோம், அதுக்கு என்ன அவங்க கிட்ட இன்ட்ரோ கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜிம்பாய் வச்ச 4 மேன் இருக்கானுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா மெய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்டா அவங்க கிட்ட இன்ட்ரோ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கிளைண்ட் இங்கே மாத்தி விட்டுருப்பான். அப்படி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது அந்த சைடு கீபாவுமே வந்துட்டு இருக்கான் பாருங்க. இங்க பாரு கீபா, நேத்து இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துச்சு, என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, பட் ஏதாச்சும் உனக்கு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல எனக்கு தான் முக்கியமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் வந்து அக்கனோ கிட்ட கேட்கிறேன், அக்கனோக்கு எல்லாமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம கீபாவுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கான் பாருங்க. நேத்து பார்த்தா அதே மெய்டு வந்து இங்கேயுமே இருக்காங்க. அவங்களுமே நானே சொல்லட்டுமான்னு சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்துல இல்ல நானே வந்து ஓப்பனா நானே பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு சம்மனிங் நடக்குது. கிட்டத்தட்ட அவன் சம்மனிங் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் லார்டுன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஒரு ஃபயர் லார்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். இவன் யாருன்னு பார்த்தா நம்ம ரியாஸோட ஃபியான்சே. ஆக்சுவலி இவனோட பேர் வந்து ரைசர் ஃபீனிக்ஸ். சோ இவங்க வந்து ஃபேமிலி வந்து ஃபீனிக்ஸ் ஃபேமிலி. சோ இவனே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சுப்ரீம் கிரேட் ஹை கிரேட் டெவில் கூட மென்ஷன் பண்ணலாம். அவனுமே இந்த இடத்துல வந்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அவர் வந்து டீ கொடுங்க அப்படின்னு மாதிரி டீ குடிச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸை மொலஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா நம்ம ரியாஸ்மே பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாரு எனக்கு உன் மேல லவ்வே இல்ல, ஃபேமிலி எடுத்த டிசிஷன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வராத, சோ எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு என்னை பிடிக்காததுக்கு உனக்கு என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைசர்மே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் உன்னை இப்பவே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இதை பார்த்தவங்க வந்து எல்லாருமே காண்டாகுது. அந்த இடத்துல மெய்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க பாருங்க நான் என்னோட மாஸ்டரோட ஆர்டர் தான் வந்திருக்கேன், சோ வயலன்ஸ் வந்து ஃபாலோ பண்றதுமே தப்பு, அது மட்டும் இல்லாம அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மெய்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியான்சேன்னு கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுது. சோ இவனா ஃபியான்சே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆளு எப்படி ரியாஸுக்கு ஃபியான்சே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து புலம்பிட்டு இருக்கா பாருங்க. பத்தாவது வந்து பாத்தீங்கன்னா இதை கேன்சல் பண்றதுக்கு வேற வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மெய்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா ரைடிங் கேம்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், அந்த கேம் தான் கேன்சல் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே செஸ் பீஸா வச்சதுக்கு முக்கியமா ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு பார்த்தா இவங்க யார் மேலேயாச்சும் ஒரு நாட்டு கூட போர் தொடுக்க போறாங்கன்னா அந்த போர்ல ரைடிங் கேம் வச்சு தான் போர் தொடுக்க போவாங்க. சோ அதுக்கு அந்த மாதிரி செஸ் பீஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரைசர் ஃபீனிக்ஸ் இருக்க அந்த ஃபியான்சே அவனும் என்ன சொல்லிட்டு இருக்கானா இங்க பாரு உன்கிட்ட ஒரு கம்ப்ளீட் செட் கூட கிடையாது, என்கிட்ட 16 பீஸ் என்னை சேர்த்து மொத்தமா எல்லாருமே இருக்கும், சோ நீ நானும் சண்டை போட்டா கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைசர் ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல ரியாஸ்மே என்ன பதில் சொல்ல தெரியல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே காண்டாயிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல இவன் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைசர் ஃபீனிக்ஸ் கேட்கிறான் பாருங்க. பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு ஹரம் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரைசர் ஃபீனிக்ஸ் உடனே இன்னொரு சம்மனிங் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ரைசர் ஃபீனிக்ஸ்ல உள்ள எல்லா செஸ் பீஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க தான். எஃப் கோர்ஸ் வேற வேற ஸ்பீசிஸ் தான், பட் இருந்தாலே பாத்தீங்கன்னா அவனை தவிர மிச்சம் எல்லாருமே பொண்ணுங்க தான் சொல்லணும். நம்ம ஹீரோக்கு பாக்குறதுக்கே வயிற்றுச்சல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே பொண்ணுங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டீம் நானும் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கான். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ரைசர் ஃபீனிக்ஸ் அவன் சர்வன்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காண்டாகுது. என்ன தைரியம் தான் எங்க பிரசிடென்ட் நீ வந்து மேரி பண்றதுக்கு வந்து கேட்டுட்டு வருவேன், ஒழுங்கு அங்க இருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா ஓவரா கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ்மே தடுக்க போறா, பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே அவனோட சேக்கர் கியர் எடுத்து நான் உன்னை இப்பவே கொல்ல வரேன்டான்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா ரைசர் ஃபீனிக்ஸ் அட்டாக் பண்ண வரான் பாருங்க. பார்த்தா அந்த ஃபியான்சேவோட ஒரு சர்வெண்ட் இருக்கும். சோ அந்த சர்வெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அசால்ட்டா அடிச்சு தள்ளி விட்டுருச்சு. அஃப்கோர்ஸ் அதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் மேன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த வராங்க. பட் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மயங்கே விழுந்துட்டான்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். அப்போ நம்ம ரியாஸ் மேன் சொல்லிருக்காங்க ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் அந்த ரைடிங் கேமுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அபிஷியலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாருமே அபிஷியல் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா ரைடிங் கேம் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரைசர் என்ன சொல்றாங்கன்னா நான் இதுக்கு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து தான் பே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே பெரிய பிரச்சனை இல்லை, நீ என்னோட ஒய்ஃபா வரப்போறது நிச்சயமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைசருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்பி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் எபிசோட் தெரியும் ரைசர் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அந்த ரியாஸ் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதையுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.